எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் முதலாளி மட்டும் நானு. இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு ஐபிஎல்க்கு. எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹர்ஷித் ராணா நம்ம சொல்ற மாதிரி நேற்று முசர் பண்ணி அவங்க சைன் பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட்டு. ஏற்கனவே பேசும்போது முதலாளி வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்தாரு. லேட்டரல் மெனிஸ்கஸ், மீடியல் மெனிஸ்கஸ், சர்ஜரி அது இதுன்னு. ஸோ அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ வந்து ஹர்ஷித் ராணா கிடையாது. நாட் ஜஸ்ட் அ பவுலர், ஒரு லோவர் ஆர்டர் நம்பர் 8 நம்பர் 9ல வந்து கொஞ்சம் அதுவும் டெப்த் கொடுக்குற ஒரு பிளேயரும் போயிட்டாரு. இப்போ இவங்க வந்து முசர்பானி சைன் பண்ணியிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க ரெண்டு பேரும். இல்ல அவங்க முன்னாடியே அவர் அடிபட்ட பேசினதுதான். அது வந்து டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் இன்ஜுரி, மைனரா இருக்குமா மேஜர் சர்ஜரியான்னு. ஸோ 6 மாசம் போச்சு, இல்ல 4 மாசம் மினிமம் போச்சு. ஸோ அது உதர்பாணி வந்து இவர் இடத்துல உதர்பாணி இடத்துல தான் வந்திருக்காரு. பத்திரானா இன்னும் அவர் அப்டேட் இல்லை. ஸோ இவர் have to go and work on replacement for Ashit Rana. But இல்லாட்டி they have to continue with ஆகாஷ் தீப் ஒன்னு, இல்லாட்டி உம்ரான் மாலிக் நாட் சோ கான்ஃபிடென்ட். அது இன்னொரு ஆப்ஷன் வந்து கார்த்திக் தியாகி. இல்ல பத்திரானா will come and join the squad at some point அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதான் இப்போ அவங்க அஷித் ராணா இன்னொன்னு என்னன்னா, அவர் நியூ பால்ல நல்லா போட ஆரம்பிச்சார் இந்தியாவுக்கு கொஞ்சம் சீசன்ல. ஸோ அவரு மேபி அவங்க பத்திரானா வந்து ஒரு ஓவர் போட்டுட்டு டெத்ல இது பண்ற மாதிரி தான் பிளான் வச்சிருந்திருக்கலாம் இனிஷியலா வைபவரோட. பட் இப்போ அதை வந்து பிளஸிங் மூவ்ஸ் பண்ணி நல்லா தான் நியூ பால்ல போட்டாரு. அண்ட் பத்திரானாவும் ஆக்சுவலா இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால நியூ பால் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் கேமரன் கிரீன் கேன் ஆல்சோ சிப் இன் இந்த பவர் பிளே ஒரு ஓவர் போடலாம். ஸோ அதனால பெருசா இருக்காது. பட் எனிவே ஆகாஷ் தீபம் இருக்காரு, அவரும் நியூ பால்ல மட்டும்தான் போட முடியும் அவரால் அந்த இதுல. ஸோ தேர் ஐ திங்க் ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் அஷித் ராணா போனது, இப்போ பத்திரானா ஃபிட் ஆகாதது, இவங்க கரண்ட் ஃபார்ம்ஸ் அது கொஞ்சம் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அது ஒரு வீக் தான். இன்னொரு பாயிண்ட்டும் நான் சொல்றேன். உம்ரான் மாலிக் நம்ம சொன்னோம் அடிய போட்டாங்க. அதுதான் உம்ரான் மாலிக் பர்சனல் 1-to-1 ட்ரைனிங் அபிஷேக் நாயரோட எடுத்திருக்காரு. லைக் வெரி இன்டென்ஸ் இருக்காரு. அதுக்கப்புறம் அடிச்சாலும் அபிஷேக் நாயர் வந்து அந்த கிரண் நவகீரை பார்த்திருப்பீங்க WPL 5 டக்குன்னு நினைக்கிறேன் 6 மேட்ச்ல. இருந்தாலும் அவங்க ஓப்பனிங் தான், அதாவது உள்ள வருது பால் போல்ட் ஆகுறாங்க, உள்ள வருது பால் எல்பிடபிள்யூ ஆகிறாங்க, உள்ள வருது பால் போல்ட் ஆகிறாங்க. இதே தான் 5 மேட்ச். ஆனாலும் நான் ட்ரெயின் பண்ண என்னுடைய ஓப்பனர் 6 மேட்சும் விளையாடணும் அப்படின்னு தான் விளையாண்டாரு. அவங்க ரூல் டோர்னமெண்ட் விட்டு வெளியே போற வரைக்கும் விளையாண்டாரு. நீங்க சொல்றத பார்த்தா அடுத்து திரிபாத்தி தான் 1-on-1 ட்ரைனிங் இருக்காரு. இருக்கலாம். இவங்கலாம் 1-on-1 ட்ரைனிஸ். திரிபாத்தி, உம்ரான் மாலிக்லாம் அபிஷேக் நாயரோட 1-on-1 ட்ரைனிஸ். அதையும் கொஞ்சம் பாத்துக்குங்க. பட் அதுதான் இப்போ வீக் தான் போலிங். அது நம்ம என்ன நம்ம சொன்னாலும் அது பத்திரானா வந்து ஃபுல் ஃபிட்னஸ் இல்லை, அர்ஷித் ராணா ரூல்ட் அவுட் அப்படின்னா நரேன் வருண் சக்கரவர்த்தி மேலே தான் ஏற்கனவே ப்ரெஷர். வருண் சக்கரவர்த்தி மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ரெஷர். இதுவும் ஆடட் ப்ரெஷர் தான். ஆஸ் அ பவுலிங் குரூப் தே ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். அது அவங்க எப்படி அதுலேருந்து வரப்போறாங்க அப்படின்னு தெரியல. அது ஃபேர் இனஃப் தான். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி நம்ம பேசணும் ரிவ்யூலையும். பட் ஈவன் அதர்வைஸ் கொஞ்சம் இப்ப T20 வேர்ல்ட் கப் அடி வாங்கினாரு. அதே மாதிரி TNPLயும் கொஞ்சம் அடி வாங்கினார். அவர் கொஞ்சம் அந்த மைண்ட் செட் அவர் மாத்தி திருப்பி பழையபடி போடணும்னு எதிர்பார்க்கிறோம். திருப்பி ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் எப்படி யூஸ் பண்றாருன்னு பார்ப்போம். மேபி மைண்ட் செட் இல்லாம பிளேயர்ஸ் வந்து முடி மாதிரிலாம் இல்ல, ஒரு மீடியம் பேசுற மாதிரி கொஞ்சம் விளையாடுனா ஏதாச்சும் மாட்டிக்கும் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் அக்ரெசிவ் விளையாடுறாங்களா இல்லையா அதையும் பார்க்கணும். ஸோ அதுதான் பார்ப்போம். ஸோ இவங்க அதான் எப்படி போறாங்கன்னா மேபி வெளியே ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்காங்களா அர்ஷித் ராணாக்கு? வெளியில யாரும் இல்லை. அவங்க ஆகாஷ் மதுவால் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கணும்னா எடுக்கலாம். அந்த கிரீவால்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் எடுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவங்க யாராவது சூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். பட் ஸ்ட்ரெயிட்டாவே மேபி தே ஷுட் பிளே. அவங்க டீம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா தே ஷுட் பிளே முசர்பானி. அண்ட் இம்பாக்ட் சப் ஆப்ஷன் வைபவ் அரோராவே இப்போ வந்து அவங்க இம்பாக்ட் சப்பை தான் வச்சாங்க. இவர் வந்து இம்ப்ரூவ்ட் இஸ் பேட்டிங். ஆகாஷ் தீப் ஸ்மார்ட்லனா வந்து அவர் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இன் ஸ்மார்ட் இந்த வருஷம் வந்து அபிஷேக் சர்மா கிடையாது, ஆகாஷ் தீப். ஸோ நிறைய ஆரம்பிச்சு பேட்டிங் முன்னாடி வந்து அடிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப அவர் இம்பாக்ட் சபா வச்சிடலாம அதை வேணா மாத்துவாங்க. இப்படிதான் போவாங்க அன்லெஸ் நாயர் வாண்ட்ஸ் டு பிளே உம்ரான் மாலிக். ரமன்தீப் ஓப்பனிங் இடம் பிடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆமா. ஸோ அதனால எல்லாரும் தான் கேட்பாங்க சான்ஸ், யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து KKR. அப்படியே வந்து குடகேஷ் மோட்டி அவரு நேற்று வந்து முசர்பானி வந்து PSL இருந்து புல் அவுட் பண்ணிட்டாரு, IPLக்கு வந்துட்டாரு. ஏற்கனவே அவங்க வந்து நாங்கள் முசர்பானி மேல கேஸ் போட போறோம், நான் இந்தில எழுதுவேன் சந்தில் எழுதுவேன்னு போயிட்டாங்க அவங்க. ஆனால் இப்ப வந்து அடுத்து குடகேஷ் மோட்டியும் வந்து அவங்களுக்கு போறது கிடையாது.
அவரும் ஐபிஎலுக்கு வருவார் அப்படின்னு there are wide spread speculations and reports in the media. அவர் வந்து ஆல்ரெடி எல்எஸ்ஜிக்கு வந்து சைன் பண்ணிட்டாரு. எல்எஸ்ஜி ஸ்குவாடு இன்னும் மேபி சம்படி இஸ் கேரிங் இன்ஜுரி, அதனால வந்து அது கிளியர் அவுட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. எல்எஸ்ஜி வந்து எப்பயுமே இப்படிதான் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர், சிவம் மாவி 2 பேரும் ஸ்குவாடோடய இருந்தாங்க. நிறைய இன்ஜுரிஸ் இருந்தது. பாதி பேர் வந்து என்சிஎல் இருந்தாங்க, பாதி பேர் வந்து கிளியரன்ஸ் வாங்காம இருந்தாங்க, வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து ஒருத்தர் மட்டும் சைன் பண்ணாங்க, ஷர்துல் சைன் பண்ணாங்க. மாவி கடைசி வரைக்கும் அவங்க சைன் பண்ணவே இல்லை. இந்த வாட்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோட்டி இஸ் ஆல் செட் டு ஜாயின் எல்எஸ்ஜி நெக்ஸ்ட் வீக், செட் டு பி அனௌன்ஸ் இன் ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர் இதில் போட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயம் தான். ஒன்று, மோட்டி சொன்னது வந்து கமர்ஷியல் ஏர்வேஸ் மட்டும் தான் இருக்கு, அதனால என்னால் பிஎஸ்எல் ஜாயின் பண்ண முடியாது, வித்ட்ரா பண்ணியிருக்காரு. எல்எஸ்சி என்ன சொல்லியிருப்பாங்க, நான் உனக்கு கமர்ஷியல் தானே, நான் உனக்கு பிரைவேட் சார்ட்டர் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாரு. அது ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ரெண்டாவது வந்து எல்எஸ்சி ஸ்குவாட் ஆனா ஃபுல்லா இருக்கு, 25 அவுட் ஆஃப் 25 இருக்காங்க. ஆனா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் 7 பேர் தான் இருக்காங்க. ஸோ நடுவுல யார் அந்த ரஜினி பாண்டியன் கையை உடைக்கிற அந்த பாண்டியன் அடுத்த ஒரு வாரத்தை டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை அவர் வரதா இருந்தா அதை டிசைட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அப்படி வந்தால் இன் பிளேஸ் ஆஃப் அசரங்கா ஆர் மோட்டினா கம்பேர் பண்றப்ப எனக்கு தெரியல, ஐ ப்ரிஃபர் மோட்டி. நீங்க அசரங்கா சொல்வீங்களா இல்ல மோட்டி? அது பேசிக்கலி ஃபிட்டான்னு தெரியல வெற்றி. அசரங்கா என்ன ஃபிட்டான்னு கூட தெரியல. ஒருவேளை ஃபிட்டா இருந்தா சொல்றேன், ஒருவேளை 2 பேரும் ஃபிட்டா இருந்தா. டாம் மூடின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் போற இடத்துக்குலாம் அசரங்கா கூட்டு சைன் பண்றவரு. ஆனா இவங்களே தான் வந்து மோட்டியும் சைன் பண்ணிருக்காங்க. இன் பிளேஸ் ஆஃப் மோத்தி அப்படிலாம் இல்ல. அவங்க மோத்தி விளையாடுறதுக்கு அதே ஸ்கில் செட்ல சித்தார்த்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க. அவரெல்லாம் உள்ள விளையாட வர மாட்டாங்கல்ல, அதே நியூ பால் வேல்யூ அதெல்லாம் இருக்கு. சோ அதுக்காக ஒரு ஃபாரின் பிளேயர் கொண்டு வரணும் இல்ல. பட் அசரங்கா இல்லனா மோட்டியை சைன் பண்றாங்க. என்னது அஸ்யூமிங் தே சைன் மோட்டி, அப்புறம் ஏன் மோட்டியை சைன் பண்றாங்கன்னு கேக்குறேன். அசரங்கா அவைலபிள் இல்லைன்றானோ, அவைலபிலிட்டி இல்லைன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறாங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க, மேல சொல்லுங்க. அவ்வளவுதான். ஹசரங்கா வந்து மேஜர் இன்ஜுரி தான், ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி அந்த மேட்ச் அப்ப. அதையும் தாண்டி அவர் பவுலிங் போட்டு விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. ஓட்ட பந்தயத்துல ஓடுற மாதிரி சொன்னேன் நான் உன்ட்ட சொல்லிட்டு இருந்தேனேடா. இது போட்டோ சும்மா இது பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப ஒல்லியா இருந்த மாதிரி வேற இருந்துச்சு. ஸ்ரீலங்கால இப்ப கேம்ப் எல்லாம் கிடையாது, அந்த மாதிரி பண்ணு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஆரம்பிக்கல. அவர் கேரி கிருஷ்ணன் வந்து ஃபிட்னஸ் கேம்ப் ஃபர்ஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர அதை வந்து ஒரு இந்த வீடியோ மாதிரி அவங்க எடுத்து எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்ல, அது இன்னும் நடக்கல. சரி, ஓகே, பாப்போம். சோ மோட்டி ஐபிஎலுக்கு வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. வந்தால் எல்எஸ்சிக்கு போவாருன்னு சொல்றாங்க. பாப்பா என்னதுன்னு பிளேயிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே போதான் தெரியும். ஏன்னா இப்போ முசர்பானி வராங்க அப்படின்னா கிளியர் கட்டா நமக்கு தெரிஞ்சிச்சு முஸ்தபிஜ் ஸ்பாட்ல எப்படி ஓப்பன் ஆகும், என்ன சான்சஸ் அப்படின்னு. ஸோ மோட்டியும் வில் கீப் ட்ராக்கிங், வரும்போது வில் டிஸ்கஸ். சிஎஸ்கே பத்தி பேசணும். சிஎஸ்கே அதே தான், ஈவெண்ட் இருக்கு 22 முதலாளி இதை பத்தி சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி வந்து சுரேஷ் ரெய்னா வந்து சஞ்சு சாம்சன் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஓப்பனிங் த பேட்டிங், ஆனா நம்பர் 3 தான் அவருக்கு செட் ஆகும் சிஎஸ்கேல அப்படின்னு சொல்லி த கிரேட்டஸ்ட் எவர் நம்பர் 3 ஆஃப் சிஎஸ்கே சொல்லியிருக்காரு. நம்பர் 3ல இவர் விளையாண்டாதான் செட் ஆகும், இவர் அதுக்கு சரிப்பட்டு வருவாரு, இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? அவர் கிரேட்டஸ்ட் நம்பர் 3 இருக்கட்டும், அதனால அவர் வந்து பெரிய கோச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் சொல்றத கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அதாவது ஒருத்தர் வந்து நான் நம்பர் 3 தான் விளையாடுவேன்னு அடம்பிடிக்கிறார் ஒருத்தர், இவர் வந்து ஓப்பனிங் தான் இறங்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து தேவையில்லாத இது சேஞ்ச் பண்ற மாதிரி தேவையில்லாத பேச்சுன்னு நான் நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறங்கி ஒருத்தர் வந்து நான் தொடர்ந்து 3 மேட்ச் வேர்ல்டு T20 அவ்வளவு ப்ரெஷர்ல அடிச்சிருக்காரு, அவர் வந்து நம்பர் 3 விளையாட விடுங்க, நான் நம்பர் 3 தான் விளையாடணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் வந்து நீங்க ஓப்பனிங் இறங்குங்கன்னு சொல்றது வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து பண்ணதா இல்ல நீங்க பண்றதா இப்போ? சரி சொல்லுங்க. அவர் வந்து இஸ் ட்ரைங் டு பி ரெலவென்ட்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு, யாராவது அவர் கேள்வி கேட்டிருப்பாங்க, ஸோ அதனால பதில் சொல்லியிருக்காரு. தவிர அவர் சொன்னது தெரியாதா, வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். அவர் சொன்னதெல்லாம் அவர் சிஎஸ்கே லெஜெண்ட் அதெல்லாம் ஒண்ணு ஒத்துக்கிற இல்லைன்னு சொல்ல, பட் ஹீஸ் நாட் பீயிங் கன்சிடர்ட் ஃபார் எனி கோச்சிங் ரோல் ஆல்சோ அட் பிரசன்ட் அப்படின்றப்ப அவர் ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. ஒப்பீனியன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ புஜாரா கூட தான் சொன்னாரு தோனி வந்து டாப் ஆட்ல ஆடுன்னு சொன்னாரு. ஸோ அப்படி நம்ம சொல்றப்ப அவர் ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணல, பட் இருந்தாலும் இஸ் அ சீனியர் பிளேயர், இந்தியன் பிளேயர், நம்ம வந்து கேட்டுக்கிறதா அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு ஒன்னும் இல்லை கீழே போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல ஐ மீன் அவர் சொல்றதுல சஞ்சு சாம்சன் கேன் பிளேயர் நம்பர் 3, அது தப்பே இல்லை. அவர் நம்பர் 3ல விளையாடக்கூடியவர் தான். ஏன்னா அவர் 3 பொசிஷன்ல தான் விளையாடி இருக்காரு.
போன வருஷம் அடிபட்டு போனாரு, திரும்பி வர்றதுக்குள்ள இவங்க 2 பேரும் செட் ஆயிட்டாங்க. ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் வந்து 1-1 தானே விளையாண்டாரு. விளையாடுறது வேற காரணம் இருக்கலாம், அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டாரு வெளியே போறோம்னு, அது அதனால இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் தட் அவர் விளையாட முடியாதுன்னு இல்ல. பட் ஒருத்தர், அதாவது நம்ம இதுல வந்து இப்படிதான் பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, அந்த பொசிஷன்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, நம்ம ஏன் இன்னும் ஓப்பனிங் இறக்கி கொடுக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். பட் வந்து ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னா அதே பொசிஷன்ல விடுங்கன்றேன். மாத்ரே, சஞ்சு, கெய்க்வாட், தூபே ஆர் பிரேவிஸ் டிபெண்டிங் ஆன் பவுலிங், ஆப்போசிஷன் பவுலிங், அதுதான் கரெக்டா? இதான் ஆர்டரா? மோஸ்ட் லைக்லி ஆர்டர் இதான், 99% இதான். அவங்க அன்லெஸ் வேற ஏதாவது மாத்தணும் வழி, அவர் ஏதாச்சும் அவங்க ஃப்ளோட்டரா மேபி யூஸ் பண்ணலாம், ஏதாச்சும் வேற ஏதாச்சும் டைப் ஆஃப் பவுலிங் அந்த மாதிரி வந்தாங்கன்னா. இப்போ ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒரு டீம்ல. தூபே வந்தாருன்னா ஆஃப் ஸ்பின்னர் தூபே அடிப்பாரு, பட் ஸ்டில் கார்த்திக் சர்மாவும் பயங்கரமா அந்த ஆஃப் ஸ்பின்லாம் ஸ்பின் அடிக்கிறாரு. அந்த மாதிரி அவர் விளையாடுனாருன்னா அவரையும் மேலே அனுப்பி விடலாம். டிபெண்டிங் ஆன் பவுலிங். உங்களே டாப் 3 ரைட் ஹேண்டர் தானே, நிறைய பேர் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் வச்சு கூட ஓபன் பண்ணுவாங்க, அது ஓகே தான். கேப்பபிள் ஆஃப் பிளேயிங். அதனால மாத்ரே மட்டும் கொஞ்சம் ஸ்பின் கொஞ்சம் இதுவா தான் விளையாடுறாரு, அது கொஞ்சம் பார்க்கணும். நிறைய டீம் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் வச்சு ஓபன் பண்ணுவாங்க, இப்போ இவங்க கொஞ்சம் ஹை பேஸ் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த பாசிபிலிட்டி இருக்கு. பட் அவர் சொன்னதுனால அவங்க மாத்துவாங்கன்னு சொல்ல மாட்டேன் நானு, அவங்களே அவங்க பிளான் வச்சிருந்தாங்கன்னா. அதனாலயும் ஒரு காரணம், தூபே நிறைய மேலையும் வருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய மேல வருவாரு, ஃப்ளோட் பண்ணுவாங்க மேல அவரை. ஸோ அது வந்து ஒரு ஹியூஜ் பாசிபிலிட்டி. ஸோ இப்போதைக்கு தான் முதலாளி சொல்லுங்க, அந்த ஈவெண்ட்டை பத்தி சொல்லுங்க. அதான் ரோட் 26 22 லான்ச் பண்றாங்க. சிஎஸ்கே ரொம்ப நாள் இது மாதிரி பண்ணியிருக்காங்களே ஞாபகம் இல்லை, பட் ஃபேன் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் சொல்லி ஃபர்ஸ்ட் இவங்க ப்ராக்டிஸ் செஷன் பார்த்துட்டு அப்புறம் மேட்ச் அப்ஸ் ஏதோ பண்றாங்க. பழைய பிளேயர்ஸ் எல்லாம் ஹேடன் வராரு, இவர் ரெய்னா வராரு. ஐ திங்க் ஏதாவது 1-on-1 கேம் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் ஏஆர் ரஹ்மான் வந்து 1 hour கான்சர்ட் ஏதோ பண்றாரு. ஸோ இதான் மெயின் ஈவெண்ட்ஸ். ஸோ பிராக்டிஸ் பண்றாரு, அதுதான் ப்ராக்டிஸ் செஷன் வந்து அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த பாட்டு போட முடியாது, ஸோ வேற ஏதாவது பாட்டு போட்டுங்க அப்படின்றாங்க, போட்டுக்கோங்க பண்ணுவாங்க. மார்ச் 22 அது டெலிகாஸ்ட் இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியல. அது ஏன்னா இவங்க யூடியூப் சேனல் இவங்க எதுவும் பெருசா மெயின்டைன் பண்ணல. இது பண்றாங்க. ஸோ ஐ திங்க் மேபி இப்போ முடிஞ்ச அப்புறம் இந்த யூடியூப்ல இவங்களே பண்றாங்களா அந்த மாதிரி ஒரு சும்மா பிளாக் மாதிரி ஒரு போடுவாங்களே தவிர லைவ் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பண்ணலாம்ல உங்க அரட்டை ஸ்குவாட்ல. அதான் சொன்னாங்க, அதாவது சன் டிவி வந்து நீங்க பவர் ஹவுஸ்ன்ற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்றதுனால தான் பெரிய உங்களுக்கு வரப்போது காப்பிரைட் இதுன்னு சொன்னாங்க. உங்க அரட்டை நீங்க பவர் ஹவுஸ் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்ப இது சொல்லுங்க. கெவின் பீட்டர்சன் மால்டீவ்ஸ்க்கு போயிட்டு வந்த அந்த கெவின் பீட்டர்சன் அவர் வந்து நான் வந்து எனக்கு ஐ கேனாட் கமிட் டு த அமௌண்ட் ஆஃப் டைம் த ஜாப் டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ரிக்கு போக போறேன், அதாவது நான் வந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்டார்ல இருந்து போயிட்டாரு டெல்லி கேபிட்டல்ஸ். சொல்லுங்க. அவர் இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு புதுசா மனசுல நினைக்கிறத அவர் சொல்லிட்டாரு ஒர்க் இத பத்தி. அவர் சக்சஸ்ஃபுல்லா அந்த யூடியூப் சேனல் லான்ச் பண்ணாரு, நிறைய பிளேயர்ஸோட இது போட்டு சேலஞ்சஸ் தான் பண்ணி அது நல்லா ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்துல வந்து இப்ப இவங்களுக்குன்னா அவங்க வந்து 2 மாசம் இவங்களோடய குப்பை கட்டணும். இப்ப கமெண்ட்ரினா எல்லா டீமோட போகலாம், மிங்கலாம், சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம். இவங்களோட 1-on-1 ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ கமெண்ட்ரிக்கு உள்ள இதையும் சேர்த்துட்டு அவர் பக்கத்துல இந்த யூடியூப் சைட்ல பண்ணிக்குவார். அதான் அவரோட பிளான் நினைக்கிறேன். இட் கிவ்ஸ் ஹிம் தி ஃப்ரீடம். ஸோ அதனால இஸ் ஸ்டெப் டவுன் ஃப்ரம் தட் ரோல். ஸோ அவரும் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா வந்து ஃபுல் டைம் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆர்சிபி அவங்க ஸ்டில் தேர் அவைட்டிங் கிளியரன்ஸ் அண்ட் ஹேசல்வுட் மட்டும் உனக்கு ஏதாவது தெரியுமா? ஸ்வெட் ஆன் ஹேசல்வுட் நிறைய மீடியா ரிப்போர்ட் வந்திருக்கு. மோஸ்ட்லி அதான் அவங்க லாஸ்ட் டைமே இப்படிதான் லேட்டா தான் கொடுத்தாங்க. பட் இது அப்படி கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் லாஸ்ட் டைமும் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஐ திங்க் 2-3 days பிஃபோர் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போ ஆனால் ஃபிட்டா இருந்தாலும் அதால கொடுத்தாங்க. இப்போ வந்து ஃபிட்டா இருக்கான்னு தெரியல. ஸோ வி மேக் க்ளோசர் டு இதுதான் தெரியும். பட் ப்ராபபிளி ஆர்சிபியில தான் ஒன்லி டீம் ஐ திங்க் அவங்க வந்து கரெக்டா வச்சிருக்காங்க. வெளியே எதுவும் பெருசா இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் பிளேயர் ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்து வெளியே வந்து சொன்னாலும் அவங்களுக்கு தெரியுது. தேனோ அது வேலியரா பேக்கப் எல்லாமே வச்சிருக்காங்க எனிவே. ஸோ பட் என்னதான் இருந்தாலும் ஹேசல்வுட் இல்லைன்னா அதுக்கு அடுத்து இருக்க பேக்கப் என்னதான் வந்து துஷாரா புதுசா டஃபி அப்படின்லாம் இருந்தாலும் ஹேசல்வுட் இல்லாம போனாங்கன்னா இட்ஸ் வில் பி a completely different டீம்.
ஆமா It is tough பாப்போம் அவங்க job. என்ன பண்றாங்கன்னு. பட் அதான் அதே லாஸ்ட் மாதிரி தான் கமின்ஸ் லாஸ்ட் 3 மெயின் பவுலர்ஸ்ல புவனேஸ்வர் குமார் 1 year ஓல்டர், அவர் நாட் கெட்டிங் எனி எங்கர், அவர் யாஷ் ஜெயல் கிடையாது, ஹேசுலுடும் இல்லைன்னா. மங்கேஷ் யாதவ். பட் அதெல்லாம் மங்கேஷ் யாதவ் இதுல இந்த லீக்ல போட்டாரு, அதெல்லாம் ஓகே. பட் இங்க வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமா, ப்ரெஷர் தெரியல, மேபி பண்ணலாம் அவரு. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டீம் அது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அதையும் ட்ராக் பண்ணுவோம். நம்ம டீம் வைஸ் அனாலிசிஸ் போட்டிருக்கோம், வியூஸ் அதையும் பாருங்க. இதுல என்ன ஆகும்னு சொல்லுங்க. மோட்டி வந்தா எல்ஐசியில் பிளேயிங் லெவலில் அவருக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்க. நம்பர் 3 சஞ்சு சாம்சன் ஆடுறது ஓகேவா அப்படின்னு சொல்லுங்க. வேற பிளேயிங் லெவன் காம்பினேஷன்ஸ் இப்போ எங்களுக்கு போட்டு சொல்லுங்க. வில் கீப் அப்டேட்டட் அண்ட் கனெக்டட். இப்போதைக்கு அவ்வளோதான், வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. So we'll keep you posted with more updates. We'll sign off for this artist call. Bye.